ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஷியல் பாம்ஸ் அப்படின்னு புதுசாக நிறைய மார்க்கெட்டில் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது யூஸ் பண்ணதுனால என்ன ப்ளஸ்ஸு அதெல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபேஷியல் பாம்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு குட்டி குட்டியாக ஒரு மோல்டட் ஷேப்பில் ஒரு சோப் மாதிரி இருக்கும். பட் இது வந்து சோப் மாதிரி இருக்கும், ஆனால் சோப் கிடையாது. சோப்பை விடவே ரொம்ப இன்ஸ்டண்ட்டான உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு அக்கேஷன் அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, சடனாகவே உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோ வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து நிறைய பாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோல்டு பேஸ் ஃபேஷியல் பாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஒயின் ஃப்ளேவர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷியல் பாம்ஸ். இது வந்து இப்போ நான் வந்து புதுசாக வந்து ஒரு பிராண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட ஓன் பிராண்ட். ஸோ 100% பியோர் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு ஹோம் பேஸில் பண்ணக்கூடிய இந்த ஃபேஷியல் பிராண்டு தான் இது. ஸோ இதை வந்து இப்போ நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட்லாம் அதுக்கு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி கிட்ட வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நல்ல ஒரு க்ளோ வரணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஏதாவது ப்ளீச் மாதிரி பண்ணி, யூஸ்வலாக வந்து ப்ளீச் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ அந்த டேர்ம் நான் வந்து நிறைய போயிடுச்சு. ப்ளீச்சுங்கிறது அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், உடனே கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் போட்டு வாஷ் பண்ண உடனே உங்கள் ஃபேஸ் வந்து அப்படி பளபளன்னு இருக்கும். அதுதான் வந்து ப்ளீச். இப்போ வந்து அந்த டேர்ம்ஸ்லாம் இல்லை. அதுக்கு வந்து இன்ஸ்டா க்ளோ, இன்ஸ்டா பிரைட்டு அந்த மாதிரிலாம் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. அதோட பேஸில் தான் இதுவும் வந்திருக்கு. பட் இது வந்து 100% ஃபேஷியல் பேஸில் தான். ஸோ இது வந்து ப்ளீச் மாதிரி கிடையாது. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஃபேஸில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இருக்கக்கூடாது, பேர் ஸ்கின்னாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபேஸை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க போகிறோம், ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்னோடய ஸ்கின்ல எதுவுமே இல்லை. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி வந்து நீங்கள் துடைக்கக்கூடாது. ஸோ இந்த முகத்தில் வந்து தண்ணி அப்படியே இருக்கணும், கொஞ்சம் தண்ணி சொட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம பிரித்து எடுத்துடலாம். இந்த பாம் வந்துட்டு நீங்கள் அப்படியே போட்டாலும் போடலாம், ஃபுல்லாமே ஒரே டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே ஃபேஸில் வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது வந்து அப்படியே ஃபோமாக அப்படியே வரும் உங்களுக்கு. ஸோ ஒரே டைம்லேயே இதை யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டுலாம் கிடையாது, நீங்கள் நிறையா டைம் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் உடம்பு ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணலாம், அது உங்களோட சௌகரியம். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போட்டாச்சு. இதை வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே ரேப் பண்ணி இந்த கவரில் போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை அப்படியே மசாஜ் பண்ணணும். மெயினாக வந்து மசாஜ் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபேஷியல் கிட்லாம் வாங்கினீங்கன்னா எப்படி நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம். நல்ல சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும். ஸோ மறக்காமல் காது இங்கே எல்லாமே நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாமே எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பண்ணும்போது கூட நீங்கள் வந்து சர்க்குலர் மோஷனில் அப்லிஃப்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கின் வந்து நீங்கள் அந்த பண்ணுற மெத்தட்லேயே ஸ்கின் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இதை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு உங்களால் முடிச்ச அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அது மாதிரி போடலாம். இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே ஸ்கின்னை வந்து நல்லா பம்ப் பண்ணி விடணும். இதோட வேலையே என்னென்னா ஸ்கின்னை வந்து பம்ப் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இதுதான் வந்து மெயின் சீக்ரெட்டே. ஸோ இதை வந்து போட்டுட்டு நீங்கள் நல்லா இது பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நல்லா டவல் வச்சு தொடச்சி எடுத்தாச்சு. ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும். நீங்கள் வந்து இது என்ன நார்மல் சோப் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் சோப்பை விட உங்களுக்கு அதிகமான ஒரு ரிசல்ட் வந்து இதில் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும். நல்லா ரப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்கின் வந்து அது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது அப்படியே ட்ரை ஆகிட்டே இருக்கும். ட்ரை ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக வாட்டர் எடுத்து ரீஅப்ளை பண்ணி மறுபடியும் அதை ரப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சர்க்குலர் மோஷனில் கொஞ்சம் நேரம் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களோட மேக் ஓவர் நீங்கள் என்ன வேணால் கெட் ரெடி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எதுவுமே இல்லை, நீங்கள் நாளைக்கு தான் போகிறீங்க, மார்னிங் கிளம்புறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடலாம். ஸோ இப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் டெய்லியுமே வந்து இதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரிசல்ட் அந்தளவுக்கு வராது. ஸோ இந்த ஃபேஷியல் பாம் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்தராக அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொரியர்ஸும் அவைலபிளாக இருக்குது, சிஓடிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லிப் பாம் ஏதாச்சும் போட்டுட்டு, லிப் பாமும் அப்படி தான் டெய்லியுமே ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு லிப் பாம் எதுவுமே இல்லை நல்லா பிராண்டடாக யூஸ் பண்ணணுன்னாலும் ஓகே, அது உங்களோட விஷ் தான். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நார்மல் வந்து பெட்ரோலியம் ஜெல்லி வேஸ்லின் இருக்கும், அதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை ஒரு கோகோனட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ரொம்ப ட்ரையாக அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு வின்டர்லேயும் நல்லா ட்ரை ஆகும், சம்மர்லேயும் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகும். எந்த ஒரு சீசன் ரெய்னி சீசனாக இருந்தாலும் தண்ணி நம்ம சரியாக குடிக்காமல் ட்ரைனஸ் வரும். அந்த வின்டர்லேயும் கோல்டு அதிகமாக பிடிக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு ட்ரைனஸ் வரும். ஸோ என்ன பண்ணாலும் உங்களுக்கு ட்ரைனஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ என்ன டைமாக இருந்தாலும் எந்த சீசனாக இருந்தாலும் மறக்காமல் வந்து மாய்ஸ்சரைசர், டேனா சன்ஸ்க்ரீன், நைட்டுனா சீரம், ஏதோ ஒன்று உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம். எதுவுமே இல்லையா, ஒரு கோகோனட் ஆயில் எடுத்து போட்டுக்கோங்க, தேங்காய் எண்ணெய் போடுங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் விளக்கெண்ணெய் போடுங்க. சில பேருக்கு அது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். எனக்குலாம் ட்ரை ஸ்கின், நான் வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி லிப்ஸுக்கும் கொஞ்சம் மாய்ஸ்சர் கொடுங்க, ஒரு ஆயில் கொடுங்க. இல்லை லிப் ஆயில், இப்போலாம் நிறைய லிப் ஆயில் கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிமேல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின வீடியோஸ் அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்து 1 by 1 உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.